ரீசெண்டாக நம்ம சித்ரா சாரோட லென்ஸில் ஒரு கொஷின் ஒன்று வந்ததுங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் பைரசி பார்க்கறதுல என்ன தப்பு? ஏன்னா தியேட்டரில் வந்து அவ்வளோ காஸ்ட்டு போட்டு அந்த படத்தை விற்கிறாங்க. அண்ட் அந்த பாப்கார்ன் ஆகட்டும், இல்லை அங்கே விற்கிற ஸ்நாக்ஸ் ஆகட்டும், எல்லாமே எங்களோட தகுதிக்கு மீறின ரேட்டில் தான் விற்கிறாங்க. அதை எப்படி எங்களால் வாங்க முடியும்? அப்போது நாங்கள் பைரசியில் வீட்டில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு போயிடுவோமே, நாங்கள் எதுக்கு தியேட்டரில் போய் படம் பார்க்கணும்? அப்போ பைரசி அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது தானே? இப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பைரசி நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. பட் அவங்க கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி நியாயமானது. என்னன்னா, தியேட்டரில் இவ்வளோ காஸ்ட்டுக்கு டிக்கெட் விற்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த ஸ்நாக்ஸ் ஆகட்டும், இல்லை பார்க்கிங் ஆகட்டும், இதுக்குன்னு அதிகமான பணம் வசூலிக்கிறாங்க இல்லையா? அது அவங்க கேள்வி கேட்டது நியாயமான விஷயம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் இருக்க தியேட்டர்ஸ்க்கும் சவுத் இந்தியாவில் இருக்க தியேட்டர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நார்த் இந்தியாவில் இருக்க தியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்கும். அண்ட் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்க்கிங் ஃபீஸ்லாம் இருக்கவே இருக்காது. பெரிய பெரிய மாலில் மட்டும்தான் நார்த் இந்தியாவில் பார்க்கிங் ஃபீஸே வாங்குவாங்க. ஆனால் படத்தோட டிக்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் அதிகமாக தான் இருக்கும். நிறைய அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தா கூட 1200 அப்படிங்கிற மாதிரி தான் டிக்கெட்டோட ரேட்டே இருக்கும். அதனால தான் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகிற நிறைய படங்களுக்கு 1000 crore அப்படிங்கிற விஷயம் சீக்கிரமாகவே கிடைச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜவான் ஆகட்டும், பத்தான் ஆகட்டும், இல்லை நிறைய நார்த் இந்தியா மூவி பார்த்தீங்கன்னா இந்த 1000 crore இல்லை 800 crore இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ரொம்ப ஈஸியாகவே அடிச்சிடும். ஏன்னா அங்கே அந்த படத்துக்கான டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது. பட் நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அது 200 250 இந்த ரேட்டுக்குள்ளே தான் உங்கள் டிக்கெட் இருக்கணும் அப்படின்னு ஒரு எம்ஆர்பி மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அந்த ரேட் படி தான் ப்ராப்பராக டிக்கெட் இருக்காங்க நம்ம தியேட்டர் ஓனர்ஸ். அப்படி இருக்கப்போ அவங்களுக்குன்னு ஒரு வசூல் வரணும் இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருக்கணும் இல்லையா? அந்த ப்ராஃபிட்டை தான் ஸ்நாக்ஸ்லையும் சரி இந்த பார்க்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ப்ராஃபிட்டுக்காக அவங்க அதிகமான விஷயம் பண்ணுறாங்களோ, கொஞ்சம் எல்லாம் மீறி போகிறாங்களோ, ஆடியன்ஸை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ப்ராஃபிட் மட்டும் வந்தால் போதும்னு நிறைய விஷயம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது கவர்மெண்ட்டோட ரூல் படி டிக்கெட்டு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு தியேட்டர்ஸ்க்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்குங்க. ஆனால் அவங்க விற்கிற ஃபுட்டு எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அது அந்தந்த தேட்டரை பொறுத்து தான். அப்படி இருந்தாலுமே எல்லா தேட்டர்லையும் தண்ணி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கணும்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குங்க. இதை எல்லா தேட்டர்ஸும் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. பண்ணுறாங்க, ஆனாலும் மக்களுக்கு தெரியாத மாதிரி தான் பண்ணுறாங்க. எப்படின்னா, தண்ணி கேன் அங்கே வச்சுருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு மூலையில் தான் வச்சுருப்பாங்க. எப்படியாவது இவங்க வந்து தண்ணி கேன் பார்க்காம இருக்கணும், எப்படியாவது இவங்க காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து யாராவது வந்து கேட்டால் நாங்கள் தண்ணி கேன் வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தண்ணி கேன் வச்சுருப்பாங்க. அதுவும் ஏதோ ஒரு மூலையில் வந்து வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கிட்ட தண்ணி கேன் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறப்போ யார் போய் அந்த தண்ணியை குடிப்பா? அப்போ காசு போட்டு தானே வாங்கி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்களோ தேட்டரில், அதாவது அவங்களோட தண்ணி கேன் விற்கிறதுக்காக மக்கள் காசு கொடுத்து தண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சில தேட்டர்லாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்னு நம்ம சவுத் இந்தியாவில் தான் வந்து பார்க்கிங் காஸ்ட்டே வாங்குறாங்க. நார்த் இந்தியாவில் நான் முன்னே சொன்ன மாதிரி பார்க்கிங்க்கு பெருசாக காசு வாங்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பெரிய மாலில் தான் பார்க்கிங்னு அமௌண்ட் வாங்குவாங்க. அப்படி சவுத் இந்தியாவில் பார்க்கிங்னு எல்லா தேட்டர்லையும் காஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த காருக்கோ பைக்குக்கோ சேஃப்டி அப்படிங்கிறது அவங்க தானே ப்ரொவைட் பண்ணணும். ஆனாலும் பார்க் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு போட்டுறாங்க. அதாவது நம்ம பார்க்கிங்க்கு காசும் கொடுக்கணுமா? அப்படி அந்த காருக்கோ பைக்குக்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, இல்லை திருட்டு போச்சு, இல்லை வண்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்களாம். அப்புறம் எதுக்கு நம்ம காசு கொடுத்து அங்கே கார் நிறுத்துகிறோம்? சும்மாவா? அதுக்கு அவங்க தானே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து காசே வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க கூட அந்த ரூல்ஸ் வைக்கலாம். உங்களோட ஓன் ரிஸ்கில் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர்டு வந்து அவங்க போடலாம். ஏன்னா அவங்க காசு வாங்கலை. பட் இங்கே சவுத் இந்தியாவில் நிறைய தேட்டர்ஸ் பார்க்கிங்க்கு காசு வாங்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கணும் இல்லையா? அவங்க அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுவும் சரியா தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆடு போடுறது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் ஆட் போடுவாங்க. அது கூட ஓகேங்க. ஏன்னா இந்த லேட்டாக வராங்க இல்லையா, அவங்கள வந்து ஃபஸ்ட்லேருந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஆட் போடுவாங்க. அதுக்குள்ளே அவங்களாம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இது கூட கொஞ்சம் லாஜிக்காக இருக்கும். ஆனால் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து ஆடாக போட்டு தள்ளுவாங்க. லிட்டலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்க போனவங்க, இந்த ஸ்நாக்ஸ் வாங்க போனவங்க, ரெஸ்ட் ரூம் போகிறவங்க எல்லாமே தேட்டருக்குள்ளே வந்து உட்காந்துருவாங்க. அப்படி உட்காந்துட்டாலுமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆடாக போட்டுட்ருப்பாங்க. இது எதுக்குடா அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க அந்த ஆடுக்குன்னு ஒரு காசு ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த ஆடை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஆடு போடுவாங்க. அதை ஆக்சுவலாக நம்ம எதுக்கு பார்க்கணும்? நம்ம படம் பார்க்க தானே போனோம், நம்ம அந்த படத்தை தானே பார்க்கணும். எதுக்கு நம்ம உட்காந்து அந்த ஆடை பார்க்கணும்? அண்ட் அதையும் தாண்டி ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து நம்ம வெளியவே வந்துடும். ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம மறந்துடும். இவ்வளோ நேரம் ஆடு போடுறப்போ நம்ம எதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன நடந்ததுன்னே மறந்துடுவோம். அந்தளவுக்கு ஆட் போட்டு நம்மளை சாவடிப்பாங்க.
இதுவும் சரியா தப்பா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தேட்டரில் என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணி நம்மளை வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க, நம்மளை வந்து இந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸே மறக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் என்னென்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு சொன்னோம். அடுத்த வீடியோவில் ஆஸ் அ ஆடியன்ஸாக நீங்களும் நானும் என்ன தப்பு பண்ணுறோம், தேட்டருக்குள்ளே போயிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.